வணக்கம் சார். ஏர்டெல் ஏர் ஃபைபர் இன்ஸ்டாலேஷன் வீடியோ இன்ஸ்டாலேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. கஸ்டமர் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா உத்தமபாளையம், கம்பம் பக்கத்தில் உத்தமபாளையத்தில் கவர்மெண்ட் அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்து ஹவுசிங் போர்டில் இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இப்போ கஸ்டமர் பிளான் பார்த்தீங்கன்னா 599 பிளான், 30 MB ஸ்பீடு, டிவி சேனல்ஸ் 360 சேனல்ஸ், கச்சேரி சேனல்ஸ் வந்துடும். ஓடிடி பார்த்தீங்கன்னா 23 ஓடிடி ஃப்ரீ சப்ஸ்கிரிப்ஷன் வந்துடும். டேட்டா பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டட் கொடுத்துட்ருக்காங்க. ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா 4 மந்த்துக்கு வந்து 2500 மட்டும் பே பண்ணால் போதும். அட்வான்ஸ் ரெண்டல் ரீசார்ஜ் காஸ்ட் மட்டும் ஒன்லி பே பண்ணால் போதும். எந்த ஒரு மெட்டீரியலுக்கும் பணம் கட்ட தேவையில்லை. ஒன்லி நீங்கள் ட்ரான்ஸ் சார்ஜ் மட்டும் பே பண்ணால் போதும். அவுட்டோர் மினி பஸ் இந்த மாதிரி மாடலில் இருக்கும். இதை பார்த்து வாட்டர் ப்ரூஃப் கண்ட்ரோல், உங்களுக்கு எந்த ஒரு கிளைமேட் ரெயின் விழுந்தால் செஞ்சாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டர்கனெக்ஷன் பஃபராக சேம் அக்யூரேட்டாக கிடைக்க செய்யும். இது வாட்டர் ப்ரூஃப் கண்ட்ரோல். இது ஆண்ட்ரான்னு சொல்லுவாங்க. ஏர்டெல் எஃப்ஐ யூஸ் பண்ணுற ஆண்ட்ரா. இது வந்து கனெக்ட் பண்ணி செஞ்சு உங்களுக்கு கேட்ஸ் கேபிள் மூலிமா டேரெக்டாக வந்து ரவுட்டருக்கு வந்து கனெக்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. இது வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹைட் இருக்கோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீட் அதிகமாக இருக்கும். அடியில் இது வந்து ரவுட்டர் சொல்லுவாங்க. அலெக்ஸா மாடல் ரவுட்டர். கேட்ஸ் கேபிள் மூலம் இது மேலே கனெக்ட் பண்ணிடுவாங்க. இன்புட் ஒரு இன்புட் கொடுத்துருவாங்க. அவுட்புட் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். லேண்ட் போட்டு எடுத்து யூஸ் பண்ணி செஞ்சுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு ரவுட்டர் அலெக்ஸா மாடல் ரவுட்டர் சொல்லுவாங்க. ஏர்டெல் ஏர் ஃபைபர் யூஸ் பண்ணுற எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த மாடல் கொடுப்பாங்க. இது அலெக்ஸா மாடல் யூஸ் பண்ணுற ஸ்டாண்டு. ரவுட்ரு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே ஸ்டாண்டு கொடுத்துருவாங்க. இது பார்த்தீங்கன்னா ப்ளக் பாயிண்ட், ரவுட்டருக்கு யூஸ் பண்ணுற ப்ளக் பாயிண்ட் கொடுத்துட்டு வந்துருவாங்க. இது பார்த்தீங்கன்னா செட்டாப் பாக்ஸ்க்கோட ப்ளக் பாயிண்ட்டு. செட்டாப் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4K செட்டாப் பாக்ஸு, ஆண்ட்ராய்டு செட்டாப் பாக்ஸ்னு சொல்லுவாங்க. சாதா டிவி வந்து செஞ்சாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆண்ட்ராய்டு டிவியை மாற்றி கொடுத்துருவாங்க. ரவுட்டர் வந்து இந்த மாடலில் உங்களுக்கு டேபிள் மேலே யூஸ் பண்ணிக்கலாம். வாலில் நீங்கள் ஃபிட் பண்ணி செஞ்சுக்கலாம். சேஃப்டியாக வந்து உங்களுக்கு ரவுட்டர் கீழே நீட்டாக வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. ரிமோட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்சார் ரிமோட் கொடுத்துருவாங்க. கேட்சஸ் கேபிள் யூஸ் பண்ணுற எல்லாமே யூஸ் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. ரிமோட் சென்சார் ரிமோட் கொடுத்துருவாங்க. ரிமோட்டுக்கு வந்து வாரண்டி கிடையாது. நீங்கள் ரிமோட் வந்து பார்த்தீங்கன்னா கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணி யூஸ் பண்ணணும். ரிமோட்டில் வந்து டிவி சேனல்ஸ் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு நம்பர்ஸ் அமைக்க டிவி சேனல்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளூடூத் ஆப்ஷன் இருக்குது. மைக் ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் மைக்கை ஆன் பண்ணி சன் டிவி கேடிவி சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் டிவியில் வந்து மூவ் ஆகும். எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வயசானவங்களும் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். குழந்தைகள் இருந்தாலும் டிவி சேனல்ஸ் யூஸ் பண்ணி ஈஸியாக வந்து நீங்கள் டிவி சேனல்ஸ் ஈஸியாக பார்க்கலாம் செய்யலாம். இது பார்த்தீங்கன்னா 4K செட்டாப் பாக்ஸ் யூஸ் பண்ணுற பாக்ஸ்லேருந்து இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருந்துருவாங்க. அவுட்டர் யூனியன் பாக்ஸு, ரவுட்ரு, 4K செட்டாப் பாக்ஸு எல்லாமே ஃப்ரீ தான். உங்களுக்கு ஃப்ரீ இன்ஸ்டாலேஷன் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆக போகுது. கஸ்டமர் ப்ளஸ் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வேறு நெட்ஒர்க் யூஸ் பண்ணியிருந்தாங்க, ஃபைபர் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஆல்ரெடி கம்ப்ளைண்ட்டு இந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம ஏர்டெல் ஏர் ஃபைபர் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி கஸ்டமர் பேசியிருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஏர்டெல் வந்து பெஸ்ட்டாக இருக்குது. எல்லா ஆல் பிளேஸ் அவைலபிளாக இருக்குது. தமிழ்நாடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஏர்டெல் ஏர் ஃபைபர் அவைலபிளாக இருக்குது. ஃபைபர் இருக்கிற லொக்கேஷனில் ஃபைபர் பண்ணி கொடுத்துருவோம். ஃபைபர் இல்லாத ஏரியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஏர்டெல் ஏர் ஃபைபர் யூஸ் பண்ணிக்கலாம். டிவியில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ரிமோட் பேர் ஆகும். டிவி ஆன் பண்ணி ரிமோட் பேர் ஆகும். ரிமோட் பார்த்தீங்கன்னா சென்சார் ரிமோட்டு. செட்டாப் பாக்ஸ்க்கு ரிமோட்டுக்கு வந்து கனெக்ட் ஆகணும். ஃபஸ்ட்டு கனெக்ட் ஆகிடுச்சுன்னா பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர் என்டர் பண்ணுறோம். ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர் என்டர் பண்ணிடுச்சுன்னா உங்களுக்கு ஓடிபி வரும். இந்த ஓடிபி டிவியில் ஆன் பண்ணிடுச்சுன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். லாங்குவேஜ் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்றைக்கி எதனா லாங்குவேஜ் பார்க்கணும்னு லாங்குவேஜ் செலக்ட் பண்ணி செஞ்சுக்கலாம். தமிழ், மலையாளம், பஞ்சாப் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணி செஞ்சுக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஹோம் பேஜ் இந்த மாதிரி தான் வரும். இது பார்த்தா டிவி சேனல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா 756 ஸ்டார்டிங் ஆகுது. இது பார்த்து எல்லா சேனல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். லோக்கல் சேனல்ஸ் மட்டும் உங்களுக்கு ஆட் ஆகாது. நீங்கள் டிஷ் யூஸ் பண்ணுறீங்களா, அதாவது சன் டிவி, கேடிவி, விஜய் டிவி எல்லா சேனல்ஸ் மொத்தம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 360 சேனல்ஸ் கச்சேரி சேனல்ஸ் வந்துடும். ஓடிடி பார்த்தீங்கன்னா 20 ஓடிடி வரும். கஸ்டமர் பிளான் பார்த்தீங்கன்னா 5 பிளானு. நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் மட்டும்